ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கீரை கூட்டு தான் இது பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். இது நம்ம சோத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டளவுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரையை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ரெண்டாவது அதில் உள்ள சத்து எதுவுமே போகாமல் இருக்கும். அதனால தான் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கரில் நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை இதில் போட்டுடலாம். அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால தான் இப்போ இதில் வச்சுருந்த பூண்டு அதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கரெக்டாக ஒரு 2 விசில் அடித்து எடுத்துடுங்க. நல்லா ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ கீரை நல்லா வந்துட்டு தண்ணி எல்லாமே கரெக்டாக அதுக்கு அதே அளவில் இருந்துச்சு. இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கீரை அது கூடவே நல்லா நல்லா நமக்கு கடையும் போது சூப்பராக நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ தான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம தாளித்து மட்டும் ஊற்றினாலே போதும். இந்த கீரை கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு போட்டு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த காரம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதை இப்போ இந்த கீரை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு. இது சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கிடலாம். அப்படி இல்லைனா சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிடலாம். ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கீரை சாப்பிட்றதுனால நமக்கு சத்து எல்லாமே நிறையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.